பிரயோஜனமானவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களை நடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் எப்போதும் பிரீதியாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்குரிய தலைப்பு அன்பில் பரிசுத்தம். சரிங்களா? அன்பில் பரிசுத்தம். செய்திக்குடைய வசனம் பார்க்கும்போது எபேசியர் 1:4 பார்க்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்படி இருக்கணுமா? நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே எங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நாம் அவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம காட்டுகிற அன்பில் பரிசுத்தம் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை குறித்து நான் தியானிக்கும் போது, சரி இது கொஞ்சம் கடினமான ஒரு செய்தியாக இருக்குது ஆண்டவரே, இது எப்படி நான் ஜனங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது, நான் உள்ளே அமரும் போதே பிரதர் பாடின முதல் பாடலே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக பாடினார். பாண்டவர் இந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். ஏன்னா நேற்று நான் பிரதர் சொன்ன போது நான் இங்கே வர்றது எனக்கு ஒரு கேள்விக்குரியதாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருந்தேன். நான் யோசிச்சேன் சரி பிரதர் ஸ்போர்ட்ஸ் வீக்கு அவர் சொன்னார் நம்ம போகலாம் அப்படின்னு தான் யோசித்து கொண்டு இருந்தேன். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும்போது ஒரு ஊண்டுதல் எனக்குள்ளே தோணுச்சு. பிரதருக்கும் அதாவது அவர்கிட்ட நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும்போது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்ன பிரதர் நாளைக்கு கன்ஃபார்மாக இல்லை வேறு யாராவது வர்றாங்களா சொல்லுங்கள், நான் எனக்கு வேறு பிளான் இது. ஏன்னா இங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் போக வேண்டியது இருக்குது, அதை நடத்துகிறவர் வரலை, அதனால் அவர் நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லிட்ட போது பிரதர் சொன்னார், ஓகே இல்லை பிரதர் நான் மெசேஜ் கொடுக்க போகிறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. சரி நானும் ஓகே ஆண்டவரோட சித்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பியும் கால் பண்ணார். இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் செய்தி கொடுங்கன்னு சொல்லும் போது இப்போ ஆண்டவர் அந்த செய்தியை மறுபடியும் எனக்கு உறுதிப்படுத்தி சொன்னார். சரிங்களா? இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது அன்பில் பரிசுத்தம்னா என்ன? இப்போ நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளோட பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும் இல்லையா, பார்வையில் பரிசுத்தம் இருக்கணும், நம்ம சிந்தையில் பரிசுத்தம் இருக்கணும், நம்ம நடக்கையில் பரிசுத்தம் இருக்கணும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம காட்டுகிற அன்பிலும் பரிசுத்தம் இருக்கணுமா. நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் இல்லை ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிற போது கூட அதில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் காணப்படணும்னு சொல்கிறாரு. சரி, இந்த செய்திக்கு முன்பாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குரிய, நம்ம கர்த்தரை தெரியுமா நம்மளுக்கு அப்படின்னு கேள்விக்குரிய. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது நம்ம எல்லாரும் எஸ் கர்த்தருக்கு என்ன நல்லாவே தெரியும் இல்லையா? ஏன்னா பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரை நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஆண்டவர் கேட்டால் கர்த்தரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நம்ம தைரியமாக சொல்லுவோம், நம்ம ஆண்டவர் எனக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை நான் காட்டப் போகிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்னன்னா, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23. மத்தேயு 7:22-23. இங்க பாருங்க, அந்த அந்நாளிலே அநேகர் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உங்க நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்க, இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உங்களை அறியவில்லை, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இல்லையா? இவங்களா யாரு? தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க, அற்புதங்களை செய்திருக்கிறாங்க இல்லையா, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரா? உங்களை அறியவில்லைன்னு சொல்றாரு இல்லையா? இன்னொரு வசனத்தை பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 25-27. லூக்கா 13:25-27. வீட்டு எஜமான் நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று
அறிந்திருப்பார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, இங்கே என்ன சொல்றாரு? 27ஆம் வசனத்துல உங்களை அறியேன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் யாரு? இவங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் விசுவாசிகள் இல்லையா? உங்களுடைய சமூகத்திலே போஜனமானம் பண்ணினோம், நீ 2 வீதிகளே உங்களுடைய வசனத்தை கேட்டோம். இப்படி இருந்தும் ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்லிட்டாரா? உங்களை அறியேன்னு சொல்றாரு. மத்தேயுவில் படித்தது போல் பார்க்கும்போது அவங்க ஊழியம் செய்தார்கள் இல்லையா? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், அற்புதங்களை செய்தார்கள். அவர்களையும் ஆண்டவர் அறியேன்னு சொல்லிட்டார். இங்க விசுவாசிகள் கூட்டம் இல்லையா? இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு உங்களோட போஜனம் பண்ணினோமே, உங்களோட வார்த்தைகளை கேட்டமே சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரா? உங்களை அறியேன் என்று சொல்லிட்டார். இப்ப யாரை தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? ஊழியம் செய்தவர்களையும் ஆண்டவர் உங்களை அறியன்னு சொல்லிட்டாரு, விசுவாசிகளையும் ஆண்டவர் அறியன்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரை தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்? அதற்கான விடையை நம்ம வேதத்திலிருந்தே பார்ப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:3. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவன் யாரை அறிந்திருக்கிறாரோ பார்க்கும்போது தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, யாரை தேவனை வந்து நேசிக்கிறாரோ, தேவனுக்கு யாரை வந்து அன்பு கூறுகிறாரோ அவருக்கு தான் தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ இந்த அன்பு என்கிற வார்த்தை வந்து ரொம்ப 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 வந்து முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? இப்போ இந்த ஓல் பைபிளை, இந்த வேத புஸ்தகத்தை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அன்புன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ஓல் பைபிளை ஒரே வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அன்பு. தேவன் நம்மேல் காட்டின அன்பு. இந்த ஓல் பைபிளை ஒரே வசனத்தில் நம்ம சொல்லணும்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொல்லலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதுதான் வந்து இந்த ஓல் பைபிளை ஒரே வசனத்தில் நம்ம சொல்லணும்னா இந்த வசனத்தை சொல்லலாம் இல்லையா? இப்போ ஆண்டவர் மேல் கூறுகிற அன்பு வந்து ரொம்ப 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 வந்து முக்கியமான ஒரு காரியம். இப்போ பாருங்க, அன்பு கூறாதவனை வேதம் வந்து கடுமையாக வந்து கண்டிக்கிறது. ஒரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இந்த சபிக்கப்பட்டவன் இல்லையா, நியாயத்திற்கு செய்கிறார், அதெல்லாம் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் தான் பார்க்கணும். இந்த கடினமான வார்த்தைகளை நான் இங்கே வந்து பவுல் வந்து கொரிந்தி சபைக்கு எழுதும் போதே இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் இல்லையா? இங்கே வந்து ரொம்ப கடினமாக சொல்றாரு. இப்போ நல்லா நம்ம பார்க்கும்போது இந்த அன்பை பற்றி எப்போல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ அங்கே கூடவே ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு, ஆண்டவருடைய வருகை வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். நம்ம வசனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் சரிங்களா? இந்த அன்பை பற்றி எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அவருடைய நியாயத்தீர்ப்பு இருக்கும், அவருடைய வருகை குறித்து அதோடு சம்மந்தப்படுத்தி பேசுவார். அதனால தான் வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய காரியமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், அன்பு கூறுவதன் முக்கியத்துவம். இப்போ இந்த அன்பு கூறுதல் என்னன்னு நம்ம பார்க்குறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 28 படிக்கலாமா? மார்க் 12:28 பாருங்க. 28 31 வரை. மார்க் 12. அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. பாருங்க, இங்க வேத பாருங்கள், இவனுக்கு வந்து கற்பனைகள் தெரியும், 10 கட்டளைகள் தெரியும், வேதம் தெரியும். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறார், கற்பனைகள் பிரதான கற்பனை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இல்லையா? இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எதுதான் பிரதான கற்பனைன்னு கேட்கும் போது ஆண்டவர் இதை சொல்லிட்டு அதற்கு 31ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்றாரு, இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவையாக என்பதே இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனிடத்தில் நீங்க எப்படி அன்பு செலுத்துறீர்களோ அதே ஈக்குவலாக
நீங்கள் வந்து மனிதரிடத்துல அன்பு செலுத்தணும் இல்லையா. பிரதான கற்பனைன்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு செலுத்துறது பிரதான கற்பனையாக இருக்கிறது. அது ஒப்பாக இருக்கிற கற்பனை, அது ஈக்குவலாக இருக்கிறது இல்லையா. நீங்கள் எப்படி தேவனை நேசிக்கிறீர்களோ அதே போல் உங்கள் கூட இருக்கிற மக்களையும் நீங்கள் நேசிக்கணும் இல்லையா. உங்களோடு இருக்கிற மக்களையும் நீங்கள் நேசிக்கணும். அதுதான் வந்து பிரதான கற்பனை. இதே ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. எப்படி நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அதே போல் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்டையும் இல்லையா, நம்ம சபையில் இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம கூட நம்ம வேலை செய்கிறவங்ககிட்டையும் அதே அன்பை நம்ம வந்து அதே அன்பை நம்ம காட்டணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இதெல்லாம் கற்பனைகளில் பிரதான கட்டளை இல்லையா. இதுக்கு ஒப்பாக இருக்கிறது, ஒப்பாக இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கிறது. ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்க முடியாது இல்லையா. அதுக்கு பாருங்கள் 32ஆம் வசனத்தில், அதுக்கு வேத பாருங்கள், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவனும் இல்லை. அப்போ 33ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றார் இல்லையா. இதை சொன்னவனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். இப்போ பாருங்க, இந்த காரியத்தை சொன்னவன ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல இல்லையா. இப்போ இந்த அன்பு குறித்து எங்கெங்கெல்லாம் பேசுகிறோமோ ஆண்டவர் உடனே வந்து கனெக்ட் பண்ணுவார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கனெக்ட் பண்ணுவார், ஒரு நீதியை குறித்து கனெக்ட் பண்ணுவார். இப்போ பிரதான கற்பனை என்னன்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு, மனிதனிடத்தில் அன்பு இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. ஆனால் மனுஷனிடத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கூட காது கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க, அவனுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவனுக்கும் தேவனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு இருக்கணும், மனிதனிடத்துலையும் அன்பு இருக்கணும் இல்லையா. அதுதான் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13:13 இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தணும் இல்லையா. நம்மை ரட்சித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டு கொண்டார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா. அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும் போதே நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவோம் இல்லையா. நம்ம எங்கேயோ ஒரு பாவியாக இருந்தோம், நம்ம ஆண்டவர் ரட்சித்து இங்கே வந்து அவரை செய்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம். இப்போ யோசேப்பை பார்க்கும்போது ஆதியாகமம் 39:9 சொல்கிறாரு, நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார் இல்லையா. இந்த போத்திபாரின் மனைவின் காரியத்தில் பார்க்கும்போது யாரும் அவரை தடுக்கலை, யாரும் அவரை பார்க்கல, யாரும் அவரை கவனிக்கலை. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது இல்லையா. அவ்வளோ அழகாக சொல்கிறாருல, நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி இல்லையா. அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த தப்பை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் யாரையும் பார்க்கல, யாரையும் தடுக்கலை இல்லையா, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தேவன் மேலே அவர் வைத்திருந்த அன்பு அப்படி செய்யக்கூடாமல் தடுத்துச்சு. உங்களுக்கு சாது சுந்தசிங்கன்னு ஒரு நபர் தெரியுமா, ஒரு ஊழியக்காரர் இல்லையா. நம்ம இந்திய தேசத்தில் அப்போஸ்தலர்ந்து அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு முறை அவர் வாலிபனாக இருக்கும்போது யார் உண்மையான தெய்வம் என்று தேடினார், தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணார். அப்போ தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி அவர் வெளிப்படுத்தினார். அன்னிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் பிடித்து கொண்டார். அப்போ வந்து அவர் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் இல்லையா. சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவங்க ரொம்ப அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இப்போ பெற்றோர்கள்லாம் யோசிச்சாங்க, என்ன இவன் வந்து ஏசு சொல்லிட்டு போகிறானே இல்லையா. நம்ம குடும்பத்திலையும் நம்ம சமூகத்திலையும் இது வந்து ஒரு பெரிய இழக்காக இருக்கிறது, இவனை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல. அவர் இயேசு மேலே அந்த பற்று வந்து ரொம்ப உறுதியாக இருந்தது. அப்போ அவங்க யோசனை பண்ணாங்களாம், நம்ம வந்து இவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இவன் வந்து அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு இயேசுவை மறந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்கார பொண்ணே வந்து நிச்சயத்து என்ன பண்ணாங்களா, அந்த பொண்ணை வந்து அவங்ககிட்ட நீ எப்படியாவது பேசி அவனை மனசை மாற்றிடு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். அவங்ககிட்ட எப்படி பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுடுன்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பும்போது அவர் வந்து என்ன பண்ணாராம், அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்களா, நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம், நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கலாம், நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, உங்கள் இருதயத்தை எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். நீ என்னை நேசிக்கிறாயா, உன் இதயத்தை எனக்கு தருவியான்னு அவர் கேட்கும்போது அவர் பேசுறதெல்லாம் பொறுமையாக கேட்டாராம். கேட்டுட்டு அவர் சொன்னாராம், எனக்கு இருந்தது ஒரே ஒரு இருதயம், அதையும் நான் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துட்டேன்,
உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேறு இருதயம் இல்லைன்னு சொன்னாராம். பாருங்க, அவர்கிட்ட இந்த ஒரே ஒரு அவர் யார் முழுமையாக நேசித்தார்னா இயேசு கிறிஸ்துவை நேசித்தார். இருந்தது ஒரே ஒரு இருதயம், அதே நான் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்க எனக்கு வேறு இருதயம்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து பேசாமல் போயிட்டாங்களாம். பாருங்கள், அந்த அளவுக்கு ஆண்டவரை வந்து அவர் நேசித்தார். அவர் நிறைய அற்புதங்களை செய்தார். மரித்து போனவர்களுடைய உயிரோடு எழுப்பினார். ஏன்னா ஆண்டவரை வந்து அவர் அந்த அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு கூறுவது என்பது புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் இதே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வசனத்தை படிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-3. உபாகமம் 13, 1-3. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகியும் சொப்பனக்காரனாகியும் எழுப்பி, நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகியும் அந்த சொப்பனக்காரனாகியும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உங்களை ஆண்டவராக என்ன பார்க்குறாராம்? சோதிக்கிறாராம், டெஸ்ட் பண்ணுறாராம். என்ன அந்த காரியம்னா, நீங்கள் வந்து அந்த எப்படி முடிக்கிறார் பாருங்க, உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இப்போ இந்த காரியம் என்னன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ சண்டே வந்து மார்னிங் வந்து நீங்கள் வந்து இங்கே அமர்ந்துருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பிரதர் இங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது பிரதர், இல்லையா, அது சண்டே மார்னிங் வந்து நம்ம அது போய் நம்ம அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், நான் அப்படி தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், இது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடையாளமாக ஒரு செக்கையும் காட்டுறாரு. பாருங்கள், போன மாதம் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் செக்கு வந்துச்சு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு காட்டுறாரு. அப்போ வந்து தேவன் வந்து உங்களை சோதித்து பார்க்குறாரு. காசுக்காக இவன் வந்து சண்டே சர்வீஸை விட்டுட்டு அந்த பிஸ்னஸ்க்காக போகிறானா, இல்லை என் மேலே அன்பு வச்சு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் அமர்ந்துருக்கிறானான்னு வந்து ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். இப்போ வேறு ஒரு தீர்க்கதரிசி வந்து வேறு நான் பைபிள் எடுத்துகிட்டு வராமல் வேறு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து குரானை எடுத்துகிட்டு வந்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ப மாட்டீங்க. ஆனால் வேறு ஒரு காரியத்தில் இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் சம்பாதிக்கலாம், இன்னும் நிறைய செய்யலாம். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் வந்து ஆலயத்துக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஆலயத்துக்கு வர முடியாது, ஏன்னா சண்டே மார்னிங் தான் அந்த மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்தாலும் ஆண்டவர் வந்து சோதிச்சு பார்க்குறாரு. இவன் உண்மையாகவே நேசித்து ஆலயத்துக்கு வரானா, இல்லை வந்து காசுக்காக இல்லை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி போகிறான்னு வந்து ஆண்டவர் சோதிச்சு பார்க்குறார். இப்போ நம்ம அதில் நிலைச்சி இருக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தருகிறார். புரியுதுங்களா? இப்படி தான் ஆண்டவர் வந்து பார்ப்பார். சில நேரத்தில் நம்ம சோதித்து பார்ப்பார், உண்மையாக இடத்துல அன்பு செய்கிறானா இல்லை வந்து உலகத்தில் காரியத்தில் தான் அன்பு கூறுகிறானான்னு சொல்லி ஆண்டவர் வந்து சோதித்து பார்க்குற நேரமும் இருக்கும். ஏன்னா சில பேர், நிறைய பேர் எனக்கு தெரியும், சண்டே வந்து அவங்களுடைய காரியத்துக்கு, அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு, அவங்களுடைய காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார், உண்மையான எண்ணத்தில் அன்பு கூறுகிறானான்னு சொல்லி. இதே நான் சொல்ல இந்த வசனம் தான் சொல்லுகிறது இல்லையா, உபாகம். இன்னொரு வசனத்தை பாருங்க, ஆண்டவரின் எதிர்பார்ப்பு என்னன்னு பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13. உபாகமம் 10, 12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதையும் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்குற, இதை தவிர நான் வேற என்ன தப்பா கேட்குறேன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? இதை தான் எனக்கு முக்கியத்துவம் இல்லையா? என் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என் அன்பு கூறுகிறாயா இல்லையா, அதை தான் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. வேறு எதையும் நான் உங்ககிட்ட கேட்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இதுதான் பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து தான் ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 1 வசனம். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற சொல்கிறதாவது,
இப்போ பாருங்கள், இப்போ தான் முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இல்லையா? உங்ககிட்ட கிரியை இருக்கிறது, உங்ககிட்ட பிரயாசம் இருக்கிறது, உங்ககிட்ட பொறுமை இருக்கிறது, உங்ககிட்ட வந்து டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கிறது. அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் சொல்றது, அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அறிகிறார் இல்லையா? அதனால டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கிறது, உங்ககிட்ட சகிப்புத்தன்மை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, நீ இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறாய் இல்லையா? ஓடி 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 வேலை செய்கிறாய் சொல்லிட்டு 4ஆம் வசனம் சொல்லுகிறாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்றாரு. இவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது எபேசு சபையில இல்லையா? கிரியை இருக்கிறது, பிரயாசம் இருக்குது, பொறுமை இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, பிரயாசம் இருக்கிறது, ஊழியம் செய்யறாங்க. இவ்வளவு காரியம் இருக்குது ஆண்டவரே. இது ஒரே ஒரு காரியம் தானே குறைவா இருக்கிறது. அதுல ஏன் நம்ம வந்து பெருசா எடுக்கணும்? நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கல இல்லையா? ஆண்டவர் வந்து அதுல காம்ப்ரமைஸே ஆகல. எல்லாம் இருந்தும் நீ ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்றாரு. 99 காரியம் நல்லா இருக்கிறது, ஒரே ஒரு காரியம் தானே ஆண்டவரே, அதுல என்ன இருக்குது? அதனால ஆண்டவர் இல்லை 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 ஏன் நீ 99 காரியத்திலையும் நீ வந்து சிறந்தது இருந்தாலும் ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ இழக்கும் போது உன் பேரில் குறை உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்திருப்போம், ஜெபிச்சிருப்போம், எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் அது அப்படியே மழுங்கி ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கும். ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் ஆதில் கொண்டு இந்த அன்புக்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார் இல்லையா? உங்களுக்கு சாம் ஜெபத்துரை தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு முறை சவுத் கொரியா போனார். இந்த பால் அங்கிச்சோவில் அவருடைய சபைக்கு. பால் அங்கிச்சோ அவருடைய ஃபுல் காஸ்பல் சர்ச் சவுத் கொரியாவில் இருக்குது. அதுதான் வந்து இப்போதைக்கு உலகத்திலே பெரிய சர்ச். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அதில் இருக்காங்க. சரிங்களா? அவர் ஆரம்பத்தில் ஒரு குடிசையில் 5 நபர்களை கொண்டு ஆரம்பித்த ஒரு சபை. 5 பேர் தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். ஒரு குடிசையில் ஆரம்பித்தது. இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அந்த சபையில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அந்த சபைக்கு வந்து இவர் போயிருக்காரு. யார்? சாம் ஜெபத்துரை பால் அங்கிச்சோ அவருடைய சபைக்கு போகும்போது அவர் பார்த்த ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் என்னென்னா, அந்த சபை சர்வீஸை அவர் அட்டன் பண்ணியிருக்கிறார். அப்போ காலைல அட்டன் பண்ணும் போது என்ன நடந்திருக்கு, அந்த சபையில் இருக்க அந்த சர்வீஸ் முடியும் போது அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் அவர்கிட்ட வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் அவர் சாம் ஜெபத்துரை நீங்கள் நேரில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அவருடைய சின்ன வயசில் அவருக்கு வந்து போலியோ அட்டாக் வந்து ஒரு கால் வந்து பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் இருக்கும். சின்ன வயசுலேயே அவர் போலியோ அட்டாக் வந்தது. அதை சரி செய்வதற்காக ஒரு ஷூ வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பார், ஒன்று வந்து சின்னதாக போட்டிருப்பார். கொஞ்சம் தாங்கி நடப்பார். இவர் அந்த சபைக்கு போகும்போது சர்வீஸ் முடிஞ்சவொடனே அங்கேருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து அவரை விசாரிச்சிருக்காங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சென்னையிலேருந்து நான் வரேன், நான் ஒரு போதகராக இருக்கேன், நாங்கள் ஊழியர் செய்கிறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து நல்லா பேசிவிட்டு அவங்க காலை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் ஊழியராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த குறை இருக்கக்கூடாது, ஆண்டவர் வந்து உங்களை இந்த குறையாக இருக்கிறது அவர் வந்து ஆண்டவர் விரும்பலை, ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், ஆனால் நீங்கள் வந்து சாயங்காலம் ஒரு சர்வீஸ் இருக்குது, அப்போ நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு அந்த கால் சுகமாகணும்னா அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் அதோட நான் வந்து வாழ்ந்துருக்கிறேன், ஆண்டவரோட கிருபையாக நான் தாங்குறாரு. இந்த ஒரு அற்புதம் நடக்கணும்னா எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க வந்து என்னை வலியுறுத்தினாங்க. ஆனாலும் சொல்லிவிட்டு அவங்க சரி நான் சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டாராம். இப்போ சாயங்காலம் அவர் அவ்வளோ தூரம் போயிட்டாரு. அதனால் சர்வீஸ் அட்டன் பண்ணணும் இல்லையா? ஈவினிங் சர்வீஸ் நம்ம கடைசியில் உட்காந்துட்டு நம்ம போயிடலாம், சர்வீஸ் முடிஞ்சவொடனே இவங்களாம் ஜெபிக்கிறதுலாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா இது எனக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், எந்த குறையில்லாமல் தான் ஆண்டவர் வைத்து இருக்கிறார் சொல்லிட்டு அவர் ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு போகும்போது அவங்க திருப்பி அந்த சபை போதகர்கள்லாம் வந்து சூழ்ந்து கொண்டாங்களாம். சூழ்ந்து கொண்டு இவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தால், என்னடா இது அவங்க வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவங்கள சுற்றி அந்த சபை போதகர்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணாங்களா, ஒரு சீனியர் பாஸ்டர் வந்து அவருடைய காலை எடுத்து அவர் மடி மேலே வச்சுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் அந்த புத்தகத்தில் என்ன எழுதுறாருன்னா,
அந்த சபை வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு பெரிய காரணம் அந்த சபையில் இருந்த அன்பு தான். அந்த சபைக்குள்ளே இருக்க அந்த அன்பு, அந்த பாஸ்டர்ஸ்குள்ளே இருந்த அன்பு தான் வந்து அந்த சபையை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய அன்பு அங்கே வந்து பரிபூர்ணமாக வந்து காணப்படுதுன்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்தில் எழுதினார் இல்லையா. பாருங்கள், இப்போ பிரதர் சொல்லும் போது கூட சொன்னார் இல்லையா, ஆண்டவர் வந்து அவர்களுடைய வெளிப்பாடு கொடுத்தாரு, சபை மக்களை அன்போடு பார்க்க சொன்னார் இல்லையா, தன் பிள்ளையை போல் அவங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லுதாரு இல்லையா. நம்ம குழந்தைகள் தப்பு செய்தாலும் அவங்கள நம்ம சிச்சிப்போம் இல்லையா, அவங்களுக்கு தண்டனை தருவோம். ஆனால் அவங்களை வெறுத்துடுவோமா? ஒருபோதும் நம்ம வெறுக்க மாட்டோம். அதே தான் ஆண்டவர் வந்து நம்ம தவறு செய்யும் போது சிச்சிக்கிறார். ஆண்டவர் சிச்சிக்கலான்னா நம்ம எப்படி இருப்போமா? பேசிகளின் பிள்ளையாக இருப்போம்னு வசனம் சொல்லுகிறது இல்லையா. இப்போ ஆண்டவர் வந்து அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். இப்போ அவர் புத்தகத்தில் எழுதும்போது இதை தான் சொல்கிறார், அந்த சபைக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த சபையில் காணப்பட்ட தேவனுடைய அன்பு தான். ஏன்னா அவருடைய காலை தூக்கி அவங்க மடி மேலே வைத்துக்கொண்டு ஜெபிக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த சபையில் அவ்வளோ ஒரு அன்பு வந்து அந்த சபையில் வந்து காணப்பட்டதுன்னு சொல்லி இப்போ தான் தேவன் எதிர்பார்க்குற அந்த அன்பு. அப்போ எபேசு சபைக்கு சொல்லும் போது, ஆதியில் கொண்டிருந்தே அன்பு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ ஒரு வசனத்தை பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். என்ன வசனம் சொல்லுது? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இப்போ நம்ம யாரை விடுதலை பண்ணணும்? இப்போ நம்ம இங்கே வந்து ஆலயத்துக்கு வரோம், நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, எனக்கு ஒரு விடுதலை வேணும் இல்லையா, என்னுடைய பண கஷ்டத்துலேருந்து விடுதலை வேணும், சரீர நோயிலேருந்து விடுதலை வேணும், என் வறுமையிலேருந்து விடுதலை வேணும் இல்லையா, எனக்கு சுகம் வேணும், இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை வேணும். நம்ம வந்து ஒரு விடுதலையோட ஒரு ஏக்கத்தோடு நம்ம வந்து உட்கார்றோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விடுதலை பண்ணுங்க முதல்ல, அப்புறம் வந்து நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்னு சொல்லுது. இப்போ நம்ம யாரை விடுதலை பண்ணணும்? நம்ம யாரையாவது ஜெயிலில் போட்டிருக்கோமா? யாரையாவது சிறைச்சாலையில் வச்சுருக்கிறோமா? நான் சொல்கிறது கவனிங்க. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உங்களுக்கும் ஒரு நபருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் சரியாக தான் பேசியிருக்கீங்க, சரியாக தான் நடந்துறீங்க, ஆனால் அந்த நபர் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பழியை சுமத்தி உங்கள் மேலே வந்து வீண் பழியை சுமத்துறாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால அவரை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, ஆனால் அதை நீங்கள் மறக்கலை சரிங்களா. ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு மூலையில் அவரை வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, அந்த நபரை நீங்கள் மன்னிக்கலை. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் வேறு ஒரு நபர் வந்து உங்களை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது நீங்கள் அவரோட பேசிகிட்டே இருக்கும்போது எந்த நபர் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை கொடுத்தாரோ அந்த நபரை குறித்து அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறாரு, அந்த நபரை நான் சந்தித்தேன் பிரதர், அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு இந்த உதவி பண்ணாருன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த நபரை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து, அவனா நல்லவன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு சொல்லி 4 சவுக்கில் அவனை அடித்து திருப்பி உங்கள் இருதயத்தில் அவனை பூட்டி வைக்கிறீங்களே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் முதல்ல நீங்கள் விடுதலை பண்ணுங்கள். அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட நபர் உங்கள் இதயத்தில் இருக்கும்போது அவனை முழுமையாக மன்னித்து அவனை நீங்கள் விடுதலை பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரார். சரிங்களா? இப்போ விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லும்போது, யார் மேலேயும் கசப்பையும் கோபையும் வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நமக்கு பண்ணும்போது ஆண்டவர் செய்ய முடியாமல், அது வந்து செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் இந்த வேலையில் உங்களுக்கு சொல்கிறார், அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் இதயத்திலேருந்து அவர்களை விடுதலை பண்ணுங்க. நீங்கள் சரியாக தான் இருந்திருப்பீங்க, சரியாக தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் தேவையில்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை இல்லை பொய் காரியத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விதைக்கிற அந்த நபர்களை உங்கள் இதயத்தில் இருந்தா என்று சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அவர் நீங்கள் விடுதலை பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனம் பாருங்கள், 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் கூறப்பட்டவன் இல்லை. அப்போ அன்பு இருக்கும்போது நமக்கு பயம் வராது. சரிங்களா? இப்போ 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம தைரியம் உண்டாகும்படிக்கு தக்கதாக அன்பு நம்மளிடத்தில் பூர்ணப்படுகிறது. அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த அன்பு வந்து மேன்மை பாராட்டும் இல்லையா? நம்ம கசப்போடு வைராகத்தோடு எரிச்சலோடு பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. நம்ம யார் மேலாவது கசப்பு இல்லை வைராகத்தை எரிச்சல் வைத்திருந்தால் அது பரலோகத்துக்கு போவது
நமக்கு தடையாக இருக்கிறோம். ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இங்கே இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு புத்தகத்தில் ஒரு சகோதரியின் சாட்சியை படித்தேன். அந்த புத்தகத்தின் பேர் எவன் என்னெல், அது பரலோகம் நரகம் சொல்லி ஒரு புத்தகம். அதில் ஒரு சகோதரி வந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை எழுதியிருந்தாங்க. அதாவது அவங்க வாலிப பிரயாத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ஆண்டவர் வந்து என் பாவத்தை மன்னிச்சு என்னை ரசிக்கிற உள்ள ஒரு அன்பான தகப்பன் எனக்கு இருக்கிறாரே சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க சகோதரி கிட்ட போய் சொன்னாங்களாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவங்க சகோதரி இளைய சகோதரியை வந்து ஏற்றுக்கொள்ளலையாம். மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சா, அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சான். என்ன நம்ம இவ்வளோ சொல்லியே இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க சகோதரிகிட்ட பேசாமலே இருந்துட்டாங்களாம். ஒரு கோபத்தில் வந்து அவங்ககிட்ட பேசாமலே இருந்துட்டு அவங்கள போய் சந்திக்காமலே இருந்துட்டாங்களாம். நாட்கள் கடந்து போகுது. இவங்க ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்தாங்களாம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க. ஆண்டவருக்காக தன்னுடைய முதல் குழந்தையே அவங்களுக்கு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. நிறைய ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு செலவு செய்தாங்க. அந்த மாதிரி காலங்கள் கடந்து போகும்போது இவங்களுக்கும் வந்து வயதாகினது. ஒரு வாட்டி ஒரு முதிர் வயதில் வந்து அவங்க வந்து படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறாங்களாம். படுத்து கொண்டு இருக்கும்போது அவங்க உணர்றாங்களாம், அவங்களோட சரீரத்துலேருந்து ஆவி வந்து பிரிந்து போகிறது. பிரிந்து போய் நேராக பரலோகத்துக்கு போகுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரீரத்துலேருந்து ஆவி பிரிந்து பரலோகத்துக்கு போகுது. ரொம்ப சந்தோஷமாயிங்க. அந்த பரலோகத்துக்கு உள்ளே போகும்போது அங்கே வாசலில் இருந்த ஒரு தேவதூதனை அவங்களை தடுத்துட்டாங்களாம். இவங்க சொல்கிறாங்களா, நான் ஆண்டவருக்காக எப்படி ஊழியம் செய்தேன் தெரியுமா, எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஆண்டவருக்காக என்னுடைய எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ கொடுத்துருக்கேன், என் மகனே ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன், நீ ஏன் உள்ளே என்னை விட மாட்டேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், நீ வந்து உன்னுடைய சகோதரி கிட்ட வந்து எரிச்சலையும் கோபத்தையும் வைத்துக்கொண்டு இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கிற, அதனால் உன்னை உள்ளே விட முடியாதுன்னு வந்து அந்த தேவதூதன் வந்து தடுத்துட்டாங்க. அந்த காரியம் நடக்கும் போதே அவங்களோட சரீரத்துக்குள்ளே அவங்க உயிர் வந்து மறுபடியும் திரும்ப வந்துச்சான். வந்தவொடனே இவங்க திடுக்கிட்டு எழுந்து முதல் வேலையாக அவங்க சகோதரிகிட்ட போய் அவங்களை கட்டி தழுவி, இந்த காரியம் எனக்கு நடந்தது, என்னை மன்னிச்சுக்கோ, உங்ககிட்ட நான் வந்து இவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்கேன்னு சொல்லும் போது அந்த சகோதரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்க என்ன அதில் சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, நான் வந்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஒரு வெளிப்பாட்டை எனக்கு தந்தார். இந்த வெளிப்பாடு எனக்கு தரலன்னா நான் இது வரைக்கும் என் சகோதரி கூட நான் வந்து கோபத்தை வைத்துக்கொண்டு வைராகத்தை வைத்துக்கொண்டு என் பரலோக ராஜ்யத்தை நான் வந்து இழந்திருப்பேன்னு நான் அவங்க வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம பரலோகத்துக்கு தான் முயற்சி பண்ணுறோம் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்வது நம்ம ஆண்டவரோட விவேகமாக பரலோகத்தில் இருக்கணும். ஆனால் நம்ம வந்து யார் மேலேயும் இந்த கோபத்தையோ இந்த கசப்பையோ இந்த வைராகத்தையும் வைத்து கொண்டு இருந்தால் அது நம்ம பரலோகத்துக்கு போவதுக்கு அது வந்து தடையாக இருக்கிறது. ஆனால் அன்பு தெய்வ ஜனங்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், சொல்ல விரும்புகிற காரியம், எந்த கசப்பையும் எந்த கோபத்தையும் எந்த வைராகத்தையும் நீங்கள் வைத்துக்கொண்டு இல்லையா, யாரிடையும் நீங்கள் வந்து வெறுப்பையும் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நீங்கள் இன்றே ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் பரலோகத்தை தகுதிப்படுத்துகிற ஆண்டவராகவும் இருக்கிறார். அந்த பரலோகத்தை நீங்கள் வந்து பூமியிலே காண முடியும். வசனம் பாருங்கள், யோவான் 14:21 படிங்க. யோவான் 14:21. ஃபர்ஸ்ட் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளணும். அவன் தான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். படிங்க. இப்போ பாருங்க, கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவளை கை கொள்ளும் போது என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் இல்லையா? அப்போது நான் அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். இப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு இல்லை, என்னுடைய காரியம் வந்து இருட்டாக இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் இங்கே வந்து தெளிவாக சொல்கிறார் இல்லையா? என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளை பெற்றுக்கொண்டு அவளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஸோ 23 வசனம் பாருங்க. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இல்லையா? வசனம் சொல்றது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அப்போ அன்புக்கு என்ன ஒரு முக்கியமான ஆதாரம்னா,
ஒருத்தன் என்னத்தில் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறானா, முதலாவது அவன் என்ன செய்வானா, என் வசனத்துக்கு கை கொள்ளுவான் இல்லையா? அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அவனிடத்தில் வந்துனா என்னன்னா, யார் சொல்கிறாரு நாங்கள்னா? இங்கே யாரை குறிக்கிறாரு? நாங்கள் இங்கே யாரை சொல்கிறாரு? அப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வசனத்தை கை கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு. நாங்கள்னா வந்து ஒரு பக்கம் பிதா இருப்பார், ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருப்பார், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும்போது அதுதான் வந்து பரலோகம் இல்லையா? நம்ம பரலோகத்தில் ஆண்டவரோட இருப்போம், ஆனால் பூமியிலே ஆண்டவர் வந்து நம்மளோட இருப்பேன்றாரு. எப்போனா ஒரு வசனத்தை கை கொள்ளும்போது. ஒரு வசனத்தை நம்ம கை கொள்ளும்போது அது எது வெளிப்படுத்துதுன்னா, நம்ம அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அது வெளிப்படுத்தும் போது என்ன ஆகிறது, ஒரு சைடு பிதா இருப்பார், ஒரு சைடு இயேசு கிறிஸ்து இருப்பார், நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருப்பார். இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த காரியத்தை குறித்து நம்ம பயம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க தனியாக, ஒரு இருட்டான ரோடு வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி ஒரு 10 தெருநாய் வந்து நிற்கிது, உங்களை சூழ்ந்து கொள்ளுது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஒரு ரோட்டில் போகிறீங்க, உங்களை சுற்றி ஒரு 10 தெருநாய் நிற்கிது, யாரும் இல்லை உதவிக்கு. அதே நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது உங்கள் கூட ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த தெருநாய் சுற்றி இருக்கும்போது ஒரு சிங்கம் ஒரு கர்ஜனை பண்ணால் அந்த தெருநாய் என்ன பண்ணும்? ஓடும். அதுதான் யூத ராஜசிங்கம் உங்களோடு இருக்காருங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது அவர் யூத ராஜசிங்கமாக உங்களோடு இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள எந்த ஒரு கசப்பும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு வியாதியும், எந்த ஒரு நோயும், எந்த ஒரு கவலையும் இருக்காது. அது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது. இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம், பிதா ஒரு பக்கம், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும்போது எந்த காரியத்தை குறித்தும் உங்களுக்கும் கவலை இல்லை, எந்த காரியத்தை குறித்தும் உங்களுக்கு சஞ்சலம் இருக்காது. அதுதான் அவருடைய காரியம். அப்போ நீங்கள் பரலோகத்தை வந்து பூலோகத்தில் நீங்கள் பார்க்கணும். எப்போனா அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வந்து சரி, நான் இந்த அன்புன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது எப்படி நம்ம பெறுவது? அதுதான் ஒரு பெரிய இப்போது கேள்விக்குறி இல்லையா? ஆண்டவரத்தில் அன்பு செலுத்தணுன்றீங்க, மனுஷத்தில் அன்பு செலுத்தணுன்றீங்க, பசங்களை கை கொள்ளணும்னு சொல்கிறீங்க, இவ்வளோ காரியங்கள் சொல்லுறீங்க. ஓகே, இதை நான் எப்படி வந்து இந்த அன்பை நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சரிங்களா? இப்போ பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 40 - 47. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இல்லையா? லூக்கா 7ஆம் அதிகாரம். பாருங்க, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த 37ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இந்த பாவியாக ஸ்திரீ தான் போட்டிருக்காங்க, பேர் கூட தெரியல இல்லையா? இப்போ இந்த பாவியாக ஸ்திரீ வந்து வராங்க. இப்போ சீமோன் வீட்டில் வந்து ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. அப்போ வந்து இந்த பாவியான ஸ்திரீ வந்து இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இயேசு பின்னாடி இருந்து அழுது கொண்டு அவங்க காலை வந்து தண்ணீரால் கழுவி இல்லையா, அவன் தலைமயிரால் அவர் காலை தொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் அந்த சம்பவம். ஏன்னா நேரம் கடந்து போகுது, அதனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ 47ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி இல்லையா? இங்கே சொல்லுகிறது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஏன் இவன் மிகவும் அன்பு கூறான்றா, இவளுக்கு என்னன்னா நம்முடைய பாவங்களை அப்பா மன்னிச்சிட்டாரு இல்லையா? நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன். இப்போ அப்பா வந்து என்னோடய பாவங்களை மன்னிச்சுட்டு அந்த வசந்த கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, நீ சமாதானத்தோடே போன்னு சொல்லுவார். இப்போ இருந்த அந்த கூட்டத்திலே இவ்வளோ தான் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், நீ சமாதானத்தோடே போன்னு சொல்லுவார். பாருங்கள், இந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது அன்பு தானாக வரும். இப்போ இந்தியா தேசத்தில் பார்க்கும்போது 140 கோடி பேர் இருக்கிறாங்க இல்லையா? இத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் இல்லையா தெரிந்து கொண்டு இந்த சபையில் வந்து அமர செய்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த தேசத்தில் ஆண்டவர் வந்து உங்களையும் இல்லையா தான் தெரிந்து கொண்டு ரட்சித்து, நம்ம எங்கேயோ கடந்தோம்
இல்லையா, காணியாட்சிக்கு புறமாக இருந்தோம், இல்லை புறஜாதியாராக இருந்தோம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்மளை ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி நம்முடைய பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம நினைக்கும் போது தானாகவே அந்த அன்பு நமக்கு வரும். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம நினைக்கணும். நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரை நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருந்தேன், ஆனாலும் என்னை ரட்சித்து என்னை கொண்டு வந்து இந்த சமூகத்தில் வைத்து எனக்கு அழகு பார்த்து என் ரட்சிப்பின் உடையை எனக்கு உடுத்தி ஏன்னா எனக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களே என்று நம்ம அதை நினைக்கும் போது நமக்கு எந்த பாவத்தையும் செய்ய தூண்டாது. ஆண்டவரை நேசிக்காது நமக்கு கட்டத்தரும் இல்லையா? ஒத்துக்கொள்கிறீங்களா? ஆமென். ரெண்டாவது பாருங்க, இந்த தலைப்பு வசனம் நம்ம படித்தோம் இல்லையா, நமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதாலும் இருப்பதற்கு. இப்போ இந்த அன்பில் பரிசுத்தம் என்னன்னா, நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தணும். சரிங்களா? ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சரி, உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும் சரி, அவரிடத்தில் அன்புக்கு வந்து எனக்கு எந்த வகையிலும் குறையாது இல்லையா? ஆண்டவர் எனக்கு கொடுத்தாதான் நான் அவரிடத்துல அன்பு செலுத்துவேன் அப்படின்லாம் இல்லை இல்லையா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, அதுதான் அன்பில் பரிசுத்தம். இந்த காரியம் நடந்தால் தான் ஆண்டவரே உங்களை நான் நேசிப்பேன், இந்த காரியம் நடந்தால் தான் ஆண்டவரே நான் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். உண்மையான இடத்துல அன்பு செலுத்துகிறானா, நான் கொடுத்தாதான் இவங்க இடத்துல அன்பு செலுத்துகிறானா அப்படின்னு ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம காட்டுகிற அன்பில் வந்து பரிசுத்தம் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்ம கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவரே உண்மை நான் முழு மனதோடு நான் அன்பு செலுத்துவேன். அதுதான் வந்து அன்பில் பரிசுத்தம். இன்னொரு வசனம் பாருங்க, எப்படி நம்ம இந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அடுத்தது பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி நம்ம மேலே ஊற்றப்படும் போது என்ன ஆகுதுன்னா, தேவ அன்பு கூடவும் சேர்ந்து நம்ம இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. புரியுதா? இதுதான் இந்த வசனம் சொல்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. இப்போ இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதோடு சேர்த்து தேவனுடைய அன்பும் நம்ம இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் போது அன்பு வந்து தானாக வந்து தேவனுடைய அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்படுகிறது. சரிங்களா? மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். யூதா 20 வசனம் 21 வசனம். யூதா ஒரே புத்தகம் தான். 20:21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பெற காத்திருங்கள். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தேவ பிரசனம். இப்போ பிரதர் சொன்னார் இல்லையா, அவரோட பிரசனம், அவரோட அபிஷேகம்காக வந்து ஆண்டவர் வந்து அவரை ஊந்தி தள்ளி இந்த சபை மக்களுக்கு ஒவ்வொருக்கும் தேவனுடைய அபிஷேகம் பெரும்படி ஆண்டவர் வந்து ஏவுகிறார் சொல்கிறார் இல்லையா. இப்போ தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு இந்த அன்பு வந்து ஊற்றப்படுகிறது. முதலாவது நம்முடைய பாவத்தை குறித்து, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து ஆண்டவர் தேவன் நம்மளை மீட்டு கொண்டாரு, இந்த பாவத்திலிருந்து நம்ம ஆண்டவர் மீட்டு கொண்டாரு இந்த நினைக்கும் போது தேவனுடைய அன்பு நம்ம இடத்தில் வருகிறது. ரெண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. மூன்றாவது அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. சரிங்களா? இந்த 3 காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துங்க. எப்போதும் தேவனுடைய பரிசுத்தத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சி இருக்கணும். மூன்றாவது தேவனுடைய பிரசனத்தில் நம்ம எப்போதும் இருக்கணும். தேவனுடைய பிரசனத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த அன்பில் நம்ம வந்து நிலைத்திருக்க பண்ணுவார். ஏன்னா இந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நியாயத்தீர்ப்பு நாளிலே அன்பு மேன்மை பாராட்டணும் இல்லையா? நம்ம ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறோம், மனிதர்களை வெறுக்கிறோன்னு இருக்கக்கூடாது. மனிதர்களுக்காக நான் ஓடி வேலை செய்வேன், சோசியல் சர்வீஸ் செய்வேன், ஆனால் ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு காரியமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு சொல்லுகிற காரியம் என்னென்னா, அவர் காட்டுகிற அன்பில் பரிசுத்தம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், பரிசுத்த ஆவி உங்களால் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஆண்டவர் அந்த சபையை நேசிக்கிறார், அந்த சபை மக்களை நேசிக்கிறார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குதோ நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குதோ ஆண்டவர் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தி கொண்டு அவருடைய பிரச்சனத்தை இருக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவங்களை தேடினால்
அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவரை தேடணும். எவ்வளோ நம்ம ஆண்டவரை தேடுறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். சரிங்களா? அதனால் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பாமல் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய பரிசுத்தாவியும் நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்புகிறீர்கள். ஏன்னா நான் இங்கே இருக்கும்போதே நான் உணர முடிஞ்சது ஆண்டவருடைய பிரசனத்தை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை. ஆண்டவருடைய பிரசனம் நிறைவாக இங்கே தங்கியிருக்கிறது. ஏன்னா அந்த ஆராதனை வேலையில் நான் அதை பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது. அதனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு வார்த்தையோடும் ஆண்டவரை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே உமக்காக உடைய சமூகத்தில் காத்திருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடும் சொன்னீரே அப்பா. ஆண்டவரே இந்த வேலை ஆண்டவரே இவர்கள் மேல் நீங்கள் நிழலிடுகிற வேலை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை உங்களுடைய வல்லமை ஆண்டவரை கடந்து வருகிற நேரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய தகப்பனே, தேவனை நம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மறைத்து கொண்ட லாசருவை ஆண்டவரை உயிரோடு எழுப்பின தகப்பன் ஆண்டவரை உட்கொண்ட பிரச்சனைகள், காரியங்கள் ஆண்டவரை இதெல்லாம் மாற்றுவது உங்கள் லேசான காரியம் ஆண்டவரே. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்கள் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. வந்துட்ட ஒவ்வொரு மக்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம், அவருடைய குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உடைய தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரை அவனை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமைக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.